நம்ம நம்மளுடைய சித்தர் கோயிலோட கஞ்சமலையில் மலையை நம்ம ஏறிட்டுன்னு கூட சொல்லலாம். இன்னும் 3 மலை மேலே இருக்குது. ஸோ அதனால் நம்ம பொறுமையாக தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற 1-2 இயற்கை காட்சிலாம் நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் அமாவாசை பௌர்ணமியும் ஒரு 4 பேரோ 5 பேரோ உள்ளூர்காரங்களோ யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு நீங்கள் வாங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். வாங்க நம்மளுடைய 2வது மலையோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது நீங்கள் 1-2 இந்த மாதிரி சின்ன சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் டப்பா இதெல்லாம் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா ரொம்ப களைப்பாக இருக்கும், ரொம்ப டயர்டாகிடுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி மலையை நம்ம மந்த்லி ஒரு டைம் மாதம் ஏறணும். எதனால் ஏறணும்னு நான் சொல்கிறேன்னா, இந்த மூலிகை காற்றோட தன்மையில் நம்மளோட இதயத்தில் ஒரு சில அடைப்புகள் இருக்குது இல்லைங்களா, அந்த அடைப்புகள் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி உயரத்தை நம்ம ஏறும்போது நம்மளுடைய இதயத்தோட அடைப்பு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆயிரும் அந்த மூச்சு காற்றுல. ஸோ அதுக்கோசரம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் மலைக்கு மேலே கோயிலை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அனைத்து மக்களும் மந்த்லி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன மலையாக இருக்கட்டும், பெரிய மலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் ப்ராப்ளம் வராது. அதனாலனா சுவாச காற்று ரொம்ப சீராக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் போய்கிட்டே நம்ம எவ்வளோ பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது. வாங்க போகலாம். காலையில் எத்தனை மணிக்கு தாத்தா ஏறினீங்க? 7 மணிக்கு. 7 மணிக்கா? இப்போ போயிட்டு கீழே இறங்கிட்டீங்க. 3 மணி நேரத்தில் மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டாருங்க. எத்தனை வயசு தாத்தா உங்களுக்கு ஆகுது? 73 வயசு ஆகுது. எத்தனை வருஷமா அந்த மலை ஏறிட்டு இருக்கீங்க? 2 மாசத்துல தான் வரேன். சரி தாத்தா, சரி தாத்தா, பார்த்து கீழே போங்க. நாம் இப்போது நம்மளுடைய சித்தர் கோயிலோட கஞ்சமலையோட 2வது மலையை ஏறிட்டுன்னு கூட சொல்லலாம். இன்னும் 2 மலை இருக்குது, பொறுமையாக ஏறலாம். கண்டிப்பாக வெயிலுக்கு முன்னாடியே வந்துடுங்க, அப்போ தான் ஏற முடியும். ஸோ அதனால் வரதா இருந்தால் கொஞ்சம் அதிகாலையிலே நேரமாக வந்துடுங்க. போகலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய 2வது மலையோட முடிவு வந்துட்டுன்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட்டு, ஸ்டீல் பிளான்ட்டு, இந்தான சேலம் ஏற்காடு எல்லாமே செம்மையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இன்னும் நம்ம அந்த உச்சிக்கு போகணும். உள்ளூர்காரங்க இருக்காங்க, இவங்க இந்த மலையோட எப்படி ஏறுறது எப்படி இறங்குறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இவங்க எப்போ போனாங்கன்னு சொல்லி இவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு நீங்கள் ஏறினீங்க? எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 2-3 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன். 2-3 வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா? இது எப்படி ஏறுறது ரொம்ப கஷ்டமா இல்லை? ஆமாம், ஃபஸ்ட்டு ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே மாதிரி கொஞ்சம் இப்படி இருக்கும், அப்புறம் அப்படியே பாறையாக இருக்கும். அப்படி தான் ஏறணும் அப்படியே. சரி, என்ன நீங்கள் நல்லா இது இங்கே ஏறினா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்? மதியம் அமாவாசை தான். நீங்கள் வருவாங்க, மற்ற நாள்லாம் குறுக்கில் அதிகம் வரமாட்டாங்க. வருவாங்க, ஏதோ ஒருத்தர் அந்த மாதிரி தான் வருவாங்க. அமாவாசை நாள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இருக்கும்.
இப்போ நம்மளுடைய 3வது மலையை ஏறிட்டுன்னு கூட சொல்லலாம். அடுத்தது நம்ம 4வது மலைக்கு ஏற போகிறோம். 4வது மலை கொஞ்சம் ரொம்ப கஷ்டம்னு கூட சொல்லலாம். மலையும் 4வது மலையும் தான் ரொம்ப கஷ்டம். நம்ம 3 மலை ஏறிட்டோம். இப்போ 4வது மலை ஏற போகிறோம். வாங்க போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சமலையோட எண்டுக்கு வந்துட்டோங்கன்னு சொல்லலாம். அந்த உச்சிக்கு தான் நம்ம போகணும். அந்த உச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மலை தான் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப செங்குத்தாக இருக்குன்னு கூட சொல்லலாம். வாங்க நம்ம அந்த மலைக்கு போகலாம். நம்மளுடைய கடைசி மலைன்னு கூட சொல்லலாம். போகலாம் வாங்க.